அப்போ வரையறுக்கு பின்னால் அடுத்து வந்த வேலைப்பிடிகளின் அதே குலத்தில் பார்ப்பான் என்று சொன்னான். அத்தான் சொல்லுவாங்க, பாப்பானுக்கு முந்தினவன் பறையன் கேட்பால் இல்லாம கீழ்ச்சியாதி ஆகி போனான். பழமொழி தெரியுமா உங்களுக்கு? அப்படி வரும்போது ஆதிசங்கர் இவங்கெல்லாம் கோயில்களில் இருந்த பக்தர்களை பூரா அவர் பிராமணனா ஆகணும். கன்வர்ஷன் இந்தியாவில் ஏற்பட்ட முதல் கன்வர்ஷன் பிராமணன். கோயில்கள் அந்த குருக்கள் பிள்ளமாக இருந்து எல்லாரையும் பிராமணன் ஆக்கலாம். முறைப்படிக்கிட்ட பறையனை மட்டும் வெளியே கேட்க மாட்டோம். ஆதிசங்கரனுக்கு பின்னாடி வந்த ராமானுஜர் ஒரு புரட்சிக்காரர். ஒண்ணு ஆதிசங்கரன் மேற்ஜாதி காரணம் மட்டும் பிராமணன் மாத்திர நான் எல்லாரையும் ஆசிரியர் சொல்லி அவரு யாரெல்லாம் கீழ்ச்சாதி மக்களாக இருந்தார்களோ அவங்கள பூராவும் கடலோரத்துல தூரடிச்சார். நம்ம தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போனார். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் திருக்கோஷ்டியில தான் இந்த மந்திரத்தை ஓபன் பண்ணி சொல்றார். அவரு ராமானுஜர் தான் மீனவர்கள், பரதவர்கள், சாணார்கள், நாடார்கள், வரையர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தரித்திரர்கள் எல்லாத்தையும் நாமத்தை போட்டு நீ பூரா பிராமணன் தான். அந்த ராமநாதபுரம் ஜில்லாவில் அந்த கடலோர பகுதியில் தூரம் பார்த்தீங்கன்னா பிராமணர் பூரா கரையேற்கவே இருப்பாங்க. கருப்பான் ஏங்க அவங்க வசதியை பொறுத்து திருப்புலானில் இருக்கிற கருப்பு ஐயக்காரும் மதுரையில் இருக்கக்கூடிய சிவப்பு ஐயக்காரும் பொண்ணு கொடுத்துக்கலாம், பொண்ணு எடுத்துக்கலாம். வசதியை பொறுத்து பொருளாதாரம் தீர்மானிக்கணும். அதுல ஐயங்காரப்படாவும் பெருமகிதி சொல்றவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிராமணர்கள். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரம் ஏற்றாதிகள் மட்டும். இப்ப வர்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்தவங்க ஆதிசங்கர் கூட பூரா டூர் அடிக்கிற போது திருநெல்வேலி பக்கம் போய் அந்த திருநெல்வேலி ஜெயகுலமான போனாவும் பிராமணை கல்வசனம் கூப்பிட்டாங்க. அவங்க மொழியா இருந்தாங்க. நீங்களாவது கைதிக்கிறவங்க நாங்கள் சொந்த தைரியப்படா தெய்வத்து தான் எங்களுக்கு. நாங்கள் தான் ஒரிஜினல் பார்ப்பாங்க, திராவிடம் பார்ப்பாங்க. நாங்கள் தான் நீ எங்களை வந்து பிராமணாக்கிறியா போடான்ட்டாங்க. ஆதிசங்கர் அந்த கோபத்துல தான் அவர் தாமரை வந்து இருந்த சலவை தொழிலாளிகளை புறாவும் சலவை குடும்பங்களை புறாவும் பிராமண அண்ணாமா அடிச்சுட்டு அனுபவிக்கிறாங்க. என்டிவி ஆனமாவை மட்டும் தெரியும். என்டிவி ஆனமாவை பெரிய வெற்றி இதுதான் குலகை சிறப்பு. நாங்கள் அந்த குழந்தை வாப்பா நீங்க அப்போ இந்த சட்ட வாத்தியார்கள் இந்த மாதிரி வேற யாரும் சொல்லிட்டு முடியும். என்ன விஷயம்னா நம்ம நாட்டில் அதுதான் மதம் மாதம் இங்க இருந்து மாறிக்கிட்டவன் எப்படியோ இருந்து வந்த மாதிரி மத்தியாசாவிலே இருந்து ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு நீண்ட கால்களோடும் நெடுந்தீர்த்தும் தோள்களோடும் நீல கண்களோடும் இந்த வந்தவங்களும் நினைச்சிருக்க
எல்லாம் நம்ம குப்பளம் தான். அது என்ன புதுசா மதமா இருந்தவங்க பூரா இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், எல்லாத்த வாழ்க்கையே மதம் எங்கேயாவது வந்த மாதிரி நினைச்சுக்கிறான். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம். மதங்களை அவரை எடுத்து பிடிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகளுக்குள்ளே நிர்வாணமாக தெரிந்த மனிதர்கள் வெயிலிறந்த சமவெளிக்கு இடைதேடி போகிற போது அவருடைய பிறப்புறுப்புகளை இலைக்கரைகளால் மறைக்க வேண்டியது. ஏன்னா பாதுகாப்புகள் மிக வெளியானது. பண்டைய அரேபியாவில் ஒரு கடும் குற்றவாளிகளை மரண தண்டனை கொடுக்கிறது. வாழைவனத்து வெளியில் மணல்ல கையை காலை வச்சு கொண்டு நிர்வாணப்படுத்தி தன்னுடைய பிறப்புறுப்பில் எண்ணெயை தடவி வெயில போட்டுருவான். வீங்க விண்ணாந்து மாதிரி குணமணிகளை சேர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கு சேலையில தீப்பிடிச்சா முழங்கால வரைக்கும் தீப்பிடிச்சா கூட இடுப்பு வரைக்கும் அந்த அனல் பிறப்புறுப்பில் தாக்கிடுச்சுன்னா அப்போ குலத்தில் ஒரு வேலை பிரிவினில் தொகையை விட்டு வெளியேறுவதற்கு இளைஞர்களால் நோய்களப்படுறது, பிறகு மரபொறிகள் தடுப்பது மனிதனை வண்ணப்படுத்தி அனுப்பும். என்ன வேலை பிரிவினை தெரியுதா உங்களுக்கு? பழைய சொன்னேன் அப்பாண்டிகள் வண்ணப்படுத்தி கூர்மையான ஆயுதங்கள் செய்வான். பொறிகளை தேடி வைத்தியம் பண்ணுவான். குடியிருப்பு பகுதியை சுத்தமாக வைத்துக்குவான், பாதுகாப்பு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இப்படி நானாவித வேலைகளை செய்த நாவிதன் அம்புக்கு எங்கப்பட்டேன். எல்லாம் ஒரே குலம். போர் செய்வதற்காகவே வரவன் சரி பட எல்லாருடையும் ஜான் சண்டை வந்தால் ஒதுங்கிக்கும். போர் மரவன் இப்படி ஆதி குலங்களில் ஒரு 8 விதமான வேலை பிரிவு இருந்ததுங்கிறான். பிற்காலத்தில் சமூக வளர்ச்சி 8 18 ஆகி 18 108 ஆகி 108 1008 ஆகி நொடிகள் பிரிய 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 இந்த ஆதி குலங்களில் இருந்த ஆதி சாதிகளிலே இருந்து பல சாதிகள் உருவாகும். அந்த வகுப்பு நடத்த வந்த அப்படின்னா பலர் கோபம். 20 தலைக்கட்டுக்கு ஒரு தலைமை ஆண்டிருப்பான். முதல் ஆண்டு ஆர்கியாலஜி எழுதி எடுத்து போயிருக்காங்க. First man was called as முதலி. நம்ம ஜாதிகளை பத்தி இதை பத்தி எல்லாம் பிரிட்டிஷாங்க ஏராளமாக போயிருக்காங்க. எந்த அர்த்தம் மாறும் இதன் கூட நான் ஏன் சொல்றேன்னா அதோட சொல்லலாம். உலகளுக்கிடையே போர்கள் செய்து அப்ப பெரும்பாலும் சண்டை எதிர்ப்பதுன்னா ஆஜனை கவர்வது, ஆடுகளை கவர்வது, அதுதான் படையெடுப்பு. நீங்க மகாபாரதத்துல விராட பருவம் பார்த்தீங்கன்னா திரியோதனன் கூட்டம்
நீங்க போய் ஆழ்வார்களை பொறுத்தவரைக்கும் தான் போர் இருப்பான் ராமராஜா. மகாபாரதம் நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப பரவலா எல்லா டிவிகளும் மகாபாரதம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மகாபாரதம் ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த டிவியில, ஸ்டார் டிவி. ஆனா நம்ம போட ஒருத்தர் எந்த இலாக்கா இருக்கலாம்னா ஒரு அப்பர் வீடுங்க வீடு கட்சியா போயிருந்தேன் வேற ஒரு வேலையா. நானும் ஒரு உட்கார்ந்து போய் அப்பா அம்மா மேல சோபாவில் உட்கார்ந்துருக்காரு. கரெக்டா ஒரு 7:30 கொஞ்சம் டிவியை ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ண உடனே மகாபாரதம் வந்து திட்டது அதான் சொன்னேன். அப்பா அம்மா முதல் கீழே இறங்கினாங்க, இவரும் நம்மளுக்கு கீழே இறங்கினான். சேர்ந்து உட்கார தரையில் என்ன பாரு என்ன சேர விட்டு இறங்குறீங்க. அவர் மேல இருந்து பார்க்கக்கூடாது. எனக்கு என்னடா சொல்றேன் தப்பி ஆயிட்டேன். குடும்பங்களோடு போர் செய்யாமல் அமைதியான முறையில் ஆனிரை கவன சென்ற வெற்றி மறவர்களே கள்ளர்கள். ஆனியர் என்ன சொல்றது? ஆடுவான்களை ஓட்டிட்டு வரவர் அவரது ராவணன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொடுத்தாரு. எடுத்து எடிட் பண்ணி நம்ம கோடச்சாமி தானே, அவங்க ஊரே வந்து மாட்டுக்காராணியை தான் சொல்லி மாடுகளை வாங்க. சின்ன பையன் 15 வயசு. அப்போ வந்து என்ன வேலை செய்யறான்னு கேட்டேன். நல்லா பாடுறையே மாடு காலத்துல வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க. போய் நான் போய் தொழுவுல போய் மாட்டை அவுத்து மாலை கழிச்சுட்டு வந்துடணும். 2 மாட்டு கிளம்பி எனக்கு போயிடும். அவங்க வெளியே இருந்து ஊரில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் இவன் போய் பணம் கொடுத்து மீட்டு வரணும். எனக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. ஆங்கிலேய கப்பல் வந்து பல இடங்கள் இந்த இதுல இருந்துதான் நீர் நிறைந்த பள்ளங்களின் வேளாண்மை செய்ய போன பள்ளங்கள் பள்ளங்கள் பள்ளம். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த கொடுமுடி அய்யனார் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன். திருவிழா சின்ன பையன் சிவராத்திரிக்கு தாக்குகின்ற போது பள்ளமுகம் பூசாரி, வரையர் எடுப்பர் பூசாரி, பள்ளம் பணியாற்றிக்கு வெளியே வருவாரு. வரையறு தட்டுல சூழல் எரி வெளியே வரைக்கே அனுப்பான். முதல் ஊதிய அப்பாருக்கு, அவருக்கு, இவருக்கு, இவருக்கு போனாருக்கு, இவருக்கு அரிசியா கொடுத்து போன புள்ளமா இருக்கு. அப்புறம் அதெல்லாம் இப்போ ஒரு 30 வருஷமா கிடையாது. அவெல்லாம் விரட்டிட்டாங்க. ஜாதி வெறிகள். ஜாதிகள் என்பது தொழில் அடிப்படையில் தோன்றியவை. அது ஆதி குலங்களிலேயே அஸ்திவாரமிட்டது. பிற்காலத்தில் எல்லாம் நடந்தது. சந்தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குலம் தொழில் அடிப்படையில் தான் ஜாதிகளாய் பிரிக்கிறது. கால்மார்க்ஸ் சொல்றது புதிய குடும்பத்துல எகிப்து, இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் ஏராளமான ஜாதிகள் இருந்தது. காரணம், ஏராளமான சிறு தொழில்கள் இருந்தது. தொழில் அடிப்படையில் ஜாதிகள் ஆனது. பெரியார் சொன்னார்,
சாதி என்பது மதத்தை கூட மாற்றிடலாம், சாதியை மாற்ற முடியாது. ஏன்னா சாதி வந்து சாதாரணமானது, அது உடம்புல உள்ள தோல். சாதி மாற்றணும்னா நீ தோலை உரிக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்லுவோம். சாதி சோழனுடைய ராஜராஜ சோழன் திருவிழாவில் போய் 19 ஜாதிக்காரங்க, அவங்க ஏன் ஜாதிக்காரங்க 19 ஜாதிக்காரங்க. நான் போய் போட்டு பார்த்து வந்தேன். போட்டு அதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். சாதிகளை வேற எந்த வகையிலையும் ஒழிக்க முடியாது. அக மன முறையை ஒழித்தால் ஒழிய அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அகமன முறைனா ஜாதிக்குள்ளே கல்யாணம் செய்கிற வரைக்கும் இப்போ வந்து சொல்றாங்கல்ல, நெஞ்சாதி பத்து மத்தியாதி பத்து கிராமங்கள்ல இங்க பார்த்துக்கணும். பிராமணன் அடிகனது இவங்க ரெண்டு தவிர மற்ற இடைநிலை சாதிக்கார பூராவும் கிராமத்துல ஒருவருக்கு முறை வச்சு போட்டு அனுப்பிடுவான். அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் பார்த்துக்கிறாங்க. இந்த 2 பேர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டான். இவங்க ஒன்றவே மாட்டான், அவங்களுக்கு ஒன்ற முடியாது. மற்ற ஊர் அண்ணன், தம்பி, மாமன் கொஞ்சம் நல்லா இருப்பான். ஆனா இப்ப அதுவே மாறுது. போன வார்த்தைக்கு ராமாவரத்துல போனாரு போன மதவர் பைய லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். இவங்க போய் வச்சுக்கிட்டு கூட்டிட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா அவங்க அப்பா பெற்ற தாத்தனை இந்த பிள்ளைய பிடிச்சி எடுத்து மடியில வச்சு அனுப்பி போயிட்டு கத்திய வச்சு சாதாரண கழுத்து அறுத்து மடியெல்லாம் ரத்தமாகி கொண்டாந்து 2 வந்தா வெளியே போடுது. எப்படி பாருங்க, தலித்து கையை பண்ணாலோ தலித்து பெண் பண்ணாலோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவன் என்ன தெரியுமா அந்த ஊர் இருக்காரு என்ன சொல்றாங்கன்னா, முறை சேர்ப்பாங்க 2 ஜாதிக்கு இடையில முறைப்படி பார்த்தா 2 ஒன்று. அது கட்ட வேண்டிய பையன் தான் மாணவிங்க. அப்போ இதுல மனித குல வரலாற்றில் முக்கியமான விஷயம் எதுன்னா தாய்க்குலத்தின் மீட்சி, தாய்வழி சமூகத்தினுடைய மீட்சி. எது தோணுது? ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் பெருது. அது ஆண்களின் பொறுப்பில் வருது. அது ஆடுகள் மாடுகள் பட்டியல் அடக்குது. காலையில மேய்ச்சலுக்கு திறந்து விடுவான். திறந்து விடும்போது ஒவ்வொரு குளங்கள்லாம் எடுத்து ஒரு பெரிய சுரக்குடுக்கைக்குள்ள போடுவான். எல்லாம் போன பிறகு சுரக்குடுக்கையை மூடி வச்சிருவான். சாயந்தரம் மாடுகள் பூரா வரும்போது கேட்ட திறந்து விடுவான். ஒவ்வொன்றா உள்ள போக ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து போடுவான். எல்லாம் போன பிறகு திருப்பி திருப்பி பார்த்தா ஒரு 5 கல்லு உள்ள கிடக்கும். 5 கல்லு உள்ள கிடந்தா என்ன அர்த்தம்? இப்படித்தான் கணக்கு என்பது கணக்கு பண்ணப்படும். ஆதி பொதுவுடைமை சமூகத்தில் மேய்ச்சல் சமூகமாகவும் விவசாய சமூகமாகவும் மீனவர் சமூகமாகவும் எல்லாம் ஒண்ணா வரும். அப்போ இந்த ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் ஒரு தனி சொத்தாக செல்லும் போது அவன் என்ன செய்யறாங்க? இது என்னுடைய சொத்து, இனிமேல் பெண்ணாகப்பட்டவள் எனக்கு மட்டுமே குழந்தை பெற வேண்டும்
என்னுடைய சொத்துக்களை எதிர்காலத்தில் அனுபவிக்கப் போகிறவன் என்னுடைய அசல் மிச்சுக்கு பிறந்தவனாக இருக்கணும். யாரோ ஒருவனுக்கு பிறந்தவனை அனுபவிக்கிறோமா? அதனால நான் எத்தனை பெண்மனாலும் வச்சிருப்பேன், நீயும் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உறுதியா இருக்கணும். இதான் பெண் மீது அவன் காட்டினேன் ஏற்பட்டு. அன்னைக்கு ஆதி மனிதர்கள் குழந்தை பெறுவதைத்தான் ஒரு செழிப்பின் அடையாளமாக வச்சிருந்தாங்க. மார்க்ஸ் சொல்லுவாரு, எந்த ஒரு சமூகமும் உற்பத்தியில் மறு உற்பத்தியில் ஈடுபடவில்லையோ அந்த சமூகம் தேங்கும், அழியும், மாறும் சொல்லுவோம். Production and reproduction are the basic instincts of life அப்படின்னா சமூகம் உற்பத்தி செய்வதிலே தேங்கி போச்சுன்னா, உற்பத்தினா உணவு, உடை, உறைவிடம், அது சார்ந்த சர்வாம்சங்கள் தான் உற்பத்தி சார்ந்த. அந்த சமூகம் அழியும். அப்படித்தான் நீங்க பத்திரிகையில ஒரு ஸ்ட்ரைக் வந்து வைங்க, இத்தனை கோடி நஷ்டம் சொல்லி முதலாளிகள் அலட்டும். பெரிய பந்து நடக்குது வைங்க, இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் நாட்டுக்கு உற்பத்தி இருந்து போச்சு அலட்டுவாங்க பத்திரிகைகள் பூரா முதலாளிகள். ஏன் அலர்னா, எந்த ஒரு சமூகத்தில் உற்பத்தி தேங்குகிறதோ நின்று போகிறதோ அந்த சமூகம் மாறும் அல்லது அழியும். இதுதான் பயப்படுறான். இதை கண்டுபிடிச்சவன் தான் கார்ல் மார்க்ஸ். அப்போ இந்த ஆணாதிக்கம் வருகிற போது அது வரைக்கும் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொடு என்று சொல்லி பெண்ணினுடைய உறுப்பை வரங்களிலும் கல்லிலும் செதுக்கி வைத்து, தாயே எங்களுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொடு, அதிகமான குழந்தைகளை கொடுத்தார். தாய் தெய்வ வழிபாடு இன்னைக்கும் கூட பல கிராமங்கள்ல இருந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது, ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கூடி தனியாக கொழுக்கட்டை தீபம் ஏற்றி ஔவையார் சாமின்னு கும்பிடுவாங்க. அது அந்த அந்த சாமி பாரம்பரியமான. அதுக்கு பிறகு இந்த தனி சொத்துரிமை வந்து இவர் உடமையாளனாக மாறும்போது ஒருவனுக்கு ஒத்தி என்று சொல்லி நடக்கிறான், கொடுக்கிறான். என்ன குழந்தை பெறுவதற்கு ஆவடையை வணங்குகிறீர்கள், லிங்கத்தை தான் வணங்க வேண்டும். லிங்கம் இல்லாமல் குழந்தை பெறுவது எப்படி? இப்பதான் தாய் வழி சமூகத்துக்கும் தந்தை வழி நாங்களுக்கு இப்படி பெரும் போர் நடக்குது. அதில் ஏற்பட்ட தற்காலிக சமரசம் தான் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் இதில் நுழைந்து நிற்கக்கூடிய லிங்கம் இதெல்லாம். அப்போ பெண்கள் இந்த ஆணாதிக்கம் வருவதை எதிர்த்து கடுமையாக போராடும் பொழுது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 50 கிலோ வெயிட்டுள்ள ஒரு பெண்ணுக்கு 25 கிலோ இரும்பு தண்டைகளையும் வளையங்களையும் கழுத்தையும் காலையும் எல்லாத்திலையும் போட்டு வெயிட் ஏற்றிட்டா எங்களுக்கு ஓட முடியாது. சைனாவில் அது வேற மாதிரியா கால் விரல்களுக்குள்ள பெயரை கொடுத்து அதிகாரோட கட்டி தத்தி தத்தி தரலாம், போட முடியாது.
அப்படிப்படுது. இன்னும் இந்த வரைக்கும் போயிட்டாங்க. பெண் தன்னை தவிர யாரோடும் சேரக்கூடாதுக்காக கற்பு கவசம் என்கிற சேஃப்டி பெல்ட், அது இந்தியாவுக்கு பல இடங்கள்ல ஆர்கியாலஜியில் எடுத்துக்கிறோம். கற்பு கவசம், சேஃப்டி பெல்ட். இப்போ பெண்கள் ஈவிரக்கமற்ற அடக்குமுறையால் அடிமையாக்கப்பட்டார்கள். அடிமைத்தனத்தை அவர்கள் ஏற்க இந்த இரு வளையங்கள் மாறும். இடமுறை எம்பு வளையங்கள் வந்து பொல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், சாமி நீ சொல்வதுதான் என்று பெண்கள் பரிபூர்ண அடிமைகளாவதற்கு பிறகு அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று மாறுகிற போது எடையை குறைக்கிறான், வெள்ளியை போட்டான், எடையை குறைக்கிறான், தங்கத்தை போட்டான், நகைகள் தோன்றிய வரலாம். இந்த சேஃப்டி பெல்ட் ஒவ்வொரு நகையிலும் நாம சொல்ல முடியும். கஷ்டம் கவசம் இருக்கு, அதான் ஒரு ஜெயலலிதாவும் சசிகலாவும் 12 கோடிக்கு ஒரு ஒட்டியானம், 26 கோடிக்கு ஒரு ஒட்டியானம் போட்டு வந்தாங்க. நம்ம எந்த ஒட்டியானத்தை பார்த்தோம்? இந்த வளத்துல அந்த 2 ஒட்டியானம் தெரியுமா உங்களுக்கு? படம் இப்படி ஒரு டப்பி மூடப்படி உலகத்தில் முதலாக மனித சமூகத்தில் அடிமைகளின் சமூகம் வருவதற்கு முன்பாகவே அடிமைப்படுத்தப்பட்ட முதல் அடிமை பெண். ஆணாதிக்கம் இன்னைக்கும் ஆண் ஆதிக்கம் தான் கொடியேற்றி பறக்குது. பெண் உரிமையற்றவள். நம்முடைய குடும்பங்களிலும் அப்படித்தான். சொல்லிக்கலாம். உள்ள வாங்கி பார்த்தா தான் நான் ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து பார்த்தேன். அதுல யாருக்கு ஆணாதிக்கத்தில் நிறுவட்டமே பெண்களுக்கான ஏதோ ஒருத்தர் தான். மகாத்மா காந்தியிலே அவரை இல்லடாங்கிறார். அவருக்கு ஆணாதிக்கம் இருந்தது. இதெல்லாம் அப்போ இலக்கியங்களில் சாதிகளை பற்றி ஏராளமான தகவல்கள் கலித்தொகையை படித்து பார்த்தோம். இப்படி பரிணமிச்சதுன்னு சொன்னால், இப்படி பறையிலேயே மருத்துவ பறையர் இருந்தார்கள், வள்ளுவ பறையர்கள் இருந்தார்கள். எப்படி நம்ம வாரியர் படித்தவனாக இருந்தான். வள்ளுவர்கள்னு பறையர்ல ஒரு பிரிவு இருக்காங்க. வால்மீகி பெரிய பெரிய நான் ஈஸியா சொல்லிவிடுவேன். சாதிப்பேன். அதுதான் வந்து ஒரு போர்ட்ல ஒரு கதை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊரை வச்சே சொல்றேன். எங்க ஊர்ல அங்க உள்ள கோயில் பூசாரி, சாமி கோயில் பூசாரி யாரானா ஒரு பறையர். அவங்க தான் பரம்பரை பூசாரி. 18ஆம் படிக்கிறது. ஆதிசங்கரர் மதுரைக்கு வந்து எல்லா கோயில் பூசாரிகளையும் அவர்கிட்ட அடிவணிஞ்சி உத்தரவு வாங்கினாத்தான் திருப்பூர் பூசாரி.
எங்க பூஜாரி 2 வருஷம் மதுரைக்கு நடந்து வந்திருக்காங்க. திருக்குறள்கிட்ட கடா வெட்டி சோறு கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கடா சாப்பிட்டுலான்னு இருக்காங்க. நீ அண்ணன் 2 பேரும் போனாங்க. போனா அண்ணன் நிறைய சாப்பிட்டுட்டேன். தம்பி எனக்கு நான் வீட்டுல கூழ் குடிச்சது நிஜம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் வேணாம். 2 பேரும் போனாங்க. பூசாரி சாமி வந்துருக்கேன்னு ஆதிசங்கரர் பின்னத்துல போய் மூத்தவர் போய் நான் சொன்னாங்க கடி வாழை அவர் கடிச்சு யாருக்கு ரங்கராச்சாரி அப்படின்னு பூசாரியா இருக்க முடியாது கோயில் அப்படின்னு பாவம் பயந்து போய் நான் தான் கறி சாப்பிட்டேன் சாமி என் தம்பி சாப்பிடல அவன் தூடு தான் விட்டாங்க. அவர் தம்பி பாப்பானா உன் தம்பி பாப்பான் உன் தம்பி பாப்பானா தம்பி பாப்பான் உன் தம்பி பாப்பானா அப்படித்தான் சாமி கோயிலுக்குள்ளேயே நகருக்குள்ளேயே இருந்து ஆள் வலித்து போனா. ஆனா இந்த புல் வேலை செஞ்சு வயக்காட்டு நிறைய காத்து தப்பி இதில் ஆவி பொதுவுடைமை சமூகத்தில் தாய்வழி சமூகம் என்பது அளிக்கப்பட்டது. 1000கணக்கான வருஷத்தில் நீடிக்கிறது. அது ஒரு பெரிய காலம் முழுவதும் பலவிதமான மாதவர்களுக்கு உருவாச்சு. அதில் இந்த முக்கியமான இன்னொரு பகுதி வேலை பிரிவினை போலவே உலகத்தில் தலைமை தாங்குவதற்கு ஒரு குலபதி அல்லது கணபதி என்பவன் ஒருவன் தேவைப்பட்டது. 20 பேர் கொண்ட குலமாக இருந்தாலும் அந்த கணபதியை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அந்த குலத்திலேயே 30 பேர்ல எவன் அதிகமான உடல் வலிமை உள்ளவனோ எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவன் தான் கணபதி. கணபதி வழிபாடு என்பதுதான் நம்ம புத்த வழிபாடு. பிராமணியம் போல செய்ததற்கு பிறகு நம்முடைய கணபதியினுடைய தலையை எடுத்து யானையை மாட்டி விட்டாங்க. விளையாடு கோயில இன்னைக்கும் எவனும் தேங்காயை உடைஞ்சி எடுத்துட்டு போகக்கூடாது. உடச்சி செதுக்கி எல்லாம் பறிக்கணும். உங்கள் எல்லாம் இருக்கும். எது கிடைச்சாலும் எல்லாம் இருக்கும். அந்த ஆதி பொதுவுடைமை காலத்து கடவுள் நம்மதான் சங்கீதத்துல கூட வாதாபி கணபதி நம்ம பாடலாம். முதல் பாட்டு கண வழிபாடு கணங்கள். அப்போ கணவன் இருந்தவன் பரவாயில்லையவனோ அவன் கணபதியாக மாறும். இந்த வளர்ச்சி போக்கில் ஆதி பொதுவுடைமை சமூகத்துல எப்படி அழிவு வருது? கிடைக்கிறது எல்லாருக்கும் பங்கு கிடைக்குது. உழைச்சாங்க உழைக்காட்டி என்கிற போக்கு வந்து சும்மா இருந்தாலும் கூட நம்மளை கூப்பிட்டாலும் சும்மா தான் நமக்கு கஞ்சி ஊற்றுவாங்கல்ல. உற்பத்தி என்பது உற்பத்தி குறைக்கிற போது சமூகத்தில் என்ன வருது? தேக்கம் இல்ல பற்றாக்குறை. இந்த சமூகம் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருது. அப்பதான் ஆதி பொதுவுடைமை சமூகம் அழிந்து அடிமை சமுதாயம். அது பார்த்தீங்கன்னா மனிதர்களை அடிமைகளாக்கி அவர்களை சவுக்கால் அடித்து ஈட்டியால் குத்தி கத்தியால் வெட்டி வேலை வாங்கணும். மனிதர்களை அடிமைகளாக்கணும். இந்த அடிமையாக யாரு ஆரம்பத்துல யாரெல்லாம் கருவிகளை வைத்திருந்தார்களோ அவர்கள் தான் அன்னைக்கு ஆளும் வர்க்கங்களாக மாறினார்கள்.
இன்னைக்கு ஆயுதம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். கிராமத்துல அவர் வீட்டுல வேலுத்தம்பு இருக்கு. ஒரு இந்த கண்டகோடாரி அவங்க கூட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு வளரியை எடுத்து சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. அபூர்வமாக இருக்கு. அனுபவம் கண்டாலே பயப்படுவாங்க அந்த காலத்துல. வந்தா கூட அதெல்லாம் பயப்படுவாங்க. கருவிகள் வைத்திருந்தவர்கள் தான் அடிமைப்படுத்தி அவர்களை உழைப்பிலே ஈடுபடுத்தி உற்பத்தி என்பது எங்கே இல்லாமல் இருந்ததோ உற்பத்தியை மலைபோல் குவித்தார்கள். அடிமைப்படுத்த யாரெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் யாரெல்லாம் உற்பத்தி சொன்னாலும் எல்லாரும் அடிக்கு பயந்துட்டு வேலை செய்யறாங்க. அடிமை சமுதாயத்தேதான் உலகின் பிரம்மாண்டங்கள் தோன்றியது. பிரம்மாண்டமான சித்த கோயில்களும் எகிப்திய மம்மிகளும் சீன பெருந்துவர்களும் உலகின் அதிசயங்களை எல்லாம் அடிமைகளின் ரத்தத்திலும் எலும்பிலும் சதையும் தான் உருவான். மதம் எப்படி உருவாச்சு? அன்னைக்கு பயந்த இயற்கையிலே பயந்த எல்லாவற்றையும் கும்பிட்டோம். ஆதியில் பயந்தது காத்து கருப்பு ரெண்டு தான். முதல் பயம். கருப்புல என்ன? இருட்டு. இருட்டுல ரொம்ப கை பிடிச்சது. இருட்டுல அதுவாட்டுக்கு ஒரு பண்ணிக்கு ஓடினா போதும். செத்து நானே அவன் ஓடுறான். கருப்பு மரத்து பொதுகளையும் கோயில்னால காத்து அடிக்கும். புயல் அடிச்சு மரங்களால உடைச்சு விழுந்து செம்போய். இப்ப இதுக்கு என்ன அன்றைக்கு இருந்த மனிதர்கள் இதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு அன்றைக்குதான் தந்திரம் ஆந்திரிகம் என்கிற ஒரு நடை உருவாங்க. கட்டுக்கதை இத்தாலி பால் சொன்னாரு. இந்த காலத்துல கடவுள்கள் புறாவுமே தாய்மொழி கடவுள் தான். தாயின் பேர் தான், தந்தை வழிக்கு பேர் கிடையாது. கடவுளானாலும் சரி, கிணமானாலும் சரி, ஆறுகளானாலும் சரி, நதிகளானாலும் சரி, எல்லாமே பெண்களுடைய பெயர்கள் தான். அப்போ தாயே பிறக்கிற பிள்ளைகளுக்கு பூராவுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். கருப்பொருள் எங்களை காப்பாற்றிடுற பிடிக்காத கருப்பொருள் பிறக்கிற பிள்ளைக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறேன். கருப்பாயி, கருப்பையா, இல்லாயி உன் பேர்லாம் வைக்கிறேன். சாமிகளை காப்பாற்று. காத்தம்மா, காத்தாயி, காத்த வெளியே, காத்தவராய பார்த்து தான் வைக்கிறான். காட்டப்புத்து சாப்பிட்டு எல்லாம் பேர் வைக்கணும். சாமி பாப்பா ஆதி கடவுளுடைய காத்து கருப்பு வேண்டாம பார்த்துக்கணும். இந்த சாயத்தை கட்டிக்க வேட்டைக்கு நடந்து போயிட்டே இருப்பான். பாம்பு கடிச்சிடும் காலம். வேட்டைக்கு போயிட்டே இருப்பாங்க. பாம்பு எப்படி நம்ம கோழியை கடிச்சு திக்கிறப்போ அந்த மாதிரி அதுவும் பாம்பு பள்ளி எடுத்துட்டு கடிக்குது நினைப்பான். நடந்து போயிட்டே இருப்பான். வெட்டம் பாய்ச்சி செத்து போவான். செத்து போன மனிதனே ஆதி மனிதர்கள் நான் தூங்குறான்னு போயிடுவான். ரொம்ப ஒரு 15 நாள் கழிச்சு வரும்போது அவன் பாடியை கூட கரையா அடிச்சு நாட்டம் அடிக்கிற போது
குழிய தோண்டி புதைச்சிருக்க. குழிய தோண்டி புதைக்கிறது சில மிருகங்களை பார்த்து தான் இவங்க படிச்சிருக்காங்க. அந்த சில வகை பூரிகள் எல்லாம் செய்யணும். குழிய புதைக்கிறது அப்போ அப்படித்தான் கொள்ளை நோய்கள் வந்து அம்மை காப்பா இப்பெல்லாம் நீங்க சுரமா இருக்கீங்க. அதெல்லாம் சின்ன பயிராளர்களும் எங்க ஊர்ல பாதி அடிச்சு போச்சு. அம்மை அம்மா 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 ஒரு 80 பேர் சார், 80 பேர் ஆயிரம் கண்குள்ள மாரியம் தொட்டை பாடுறா தெரியுமா? வாங்கி பேசி அனுபவம் பேசாலும் செத்து போவாங்க. அதில் நம்ம முக்கிய தண்ணி வேலை கொடுக்காதுன்னு சொல்லிடுவானா சீக்கிரம் பொங்கை மாறின்னு அம்மையை கும்பிட்டான். பொங்கல் அதான் பொங்கார காணி காணியின் சொல்லுவோம். அதுதான் திருநெல்வேலி காணியிலிருந்து கல்கத்தா காணி வரைக்கும் நான் அஜ்மீர் காணி வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணி